கன்னி மரியா திரு அவையின் தாய் நினைவு பிப்ரவரி 11 2018 ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரான்சில் இருக்கின்ற லூர்து அன்னை திருத்தலத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது அன்னை மரியா லூர்து நகரில் காட்சி தந்து 160வது வருட கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெந்தகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்வரும் திங்கட்கிழமையை புனிதமிக்க கன்னிமரியாவின் நினைவாக திரு அவையின் தாய் என்று கொண்டாட உலகளாவிய திரு அவைக்கு அழைப்பு கொடுத்தார். அப்போதிலிருந்து இந்த நினைவு நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கொண்டாட்டம் அன்னை மரியாவின் மேல் இருக்கின்ற பக்தியையும் திரு அவை ஒரு தாய் என்ற உணர்வையும் வளர்க்க உதவுகிறது. பெந்தகோஸ்தே விழா கிறிஸ்துவின் மறையுடலாகிய திரு அவையின் பிறப்பை குறிக்கிறது. திரு அவை கிறிஸ்துவின் மறையுடல், அன்னை மரியா கிறிஸ்துவின் தாய். அப்படியென்றால் கிறிஸ்துவின் திருவுடலாகிய திரு அவைக்கும் அன்னை மரியா தாயாக விளங்குகிறார். சிலுவை அடியிலே தன்னுடைய சீடர் யோவானுக்கு தன் தாயை கொடுத்தார். எனவே எல்லா சீடர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அன்னை மரியா தாயாக விளங்குகிறார். பெந்தகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களோடு அன்னை இருந்தார். எனவே அந்த பெந்தகோஸ்தே என்ற மகத்தான நாளன்று அன்னை மரியா திருச்சபையினுடைய பிறப்பு, அதிலும் அவர் பங்கு பெற்றார். எனவே திரு அவையின் தாயாகவும் அந்த நேரத்தில் இருந்த திருத்தூதர்களுக்கு தாயாக இருந்தது போல இன்றும் திரு அவைக்கு நமக்கு தாயாக இருக்கிறார். அன்னை மரியாவை திரு அவையின் தாய் என்று முதலாக அழைத்தது 4ஆம் நூற்றாண்டில் மிலான் நகரில் வாழ்ந்த புனித அம்புரோஸ் தான். பிறகு அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்பதை திருத்தந்தை 4வது பெனடிக்ட் அவர்களும் 1885ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களும் பயன்படுத்தினர். கடைசியாகத்தான் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அன்னை மரியா திரு அவையின் தாய் என்ற பெயரை 1964ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 3வது அமர்வின் முடிவில் தான் உரையாற்றிய போது அதிகாரபூர்வமாக அன்னை மரியா திரு அவையின் தாய் என்று அறிவித்தார். சமீபத்தில் புனித பேதுரு சதுக்கத்தில் மரியா இறைவனின் தாய், திரு அவையின் தாய் என்ற அழகிய மொசைக் சிற்பம் சேர்க்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணமாக இருந்தவர் மரியாவின் திருத்தந்தை என்று புகழப்படுகின்ற திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தான். ரிடம்டோரிஸ் மாத்தர் என்ற தனது சுற்றுமடலில் பெந்தகோஸ்தே நாளன்று தூய ஆவியாரால் உண்டான புதிய தாய்மையில் திருத்தூதர்களுக்கு தாயாக இருந்தது போல இன்று திரு அவையில் உள்ள அனைவருக்கும் அரவணைக்கும் தாயாக இருக்கிறார் என்று அவர் புலப்படுத்தினார். புனித அகஸ்தினார் சொல்லுவார், கிறிஸ்துவை தன் உதரத்தில் தரித்ததனால் அன்னை மரியாவின் புகழ் உச்சத்தில் அடையவில்லை, மாறாக அவருடைய புகழுடைய உச்சம் எதில் அடங்கியிருக்கிறது என்றால் கிறிஸ்துவில் அவர் வைத்த நம்பிக்கை. அவர்தான் முதன்மையான சீடத்தி, முன்மாதிரியான சீடத்தி. எனவே அன்னை மரியாவை திரு அவையின் தாய் என்று அழைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நமக்காக ஒரு தாய் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாயை நாம் அண்டி சென்றால் எல்லா உதவிகளையும் பெறலாம் என்கின்ற நம்பிக்கை இந்த நாள் நமக்கு வளர்க்கிறது. எனவே
அன்னை மரியாவிடம் இருந்த நம்பிக்கை, தாழ்ச்சி, கடவுளுக்கு தன்னையே முழுமையாக கையளித்த பண்புகளை நமது வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கச் செய்வோம். அப்போதுதான் இந்த திரு அவையின் தாய் என்ற நினைவு அர்த்தமுள்ள ஒரு நினைவாக மாறும். ஆமீன்.